ஹலோ எவ்ரிவன், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பெண்களுக்காகவே இருக்கிற ஒரு சிறப்பான திட்டம் மகிழா சமன் சேவிங் சர்டிஃபிகேட், ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா எம்எஸ்எஸ்சி அக்கௌண்ட் பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். இந்த திட்டம் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்கீம். குறைஞ்ச காலத்துக்கு அதிக வட்டி தரக்கூடிய ஒரே திட்டம் இந்த எம்எஸ்எஸ்சி அக்கௌண்ட் தான். இந்த திட்டத்தை பற்றி ஒரு முழு தகவலையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எம்எஸ்எஸ்சி அக்கௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட், அதாவது ஒரே ஒரு டைம் மட்டும் தான் டெபாசிட் பண்ணுவோம். இந்த ஸ்கீம் 2 வருஷத்துக்கான ஸ்கீம். நம்ம போடுற பணம் 2 வருஷம் வரைக்கும் அப்படியே இருக்கும். 2 வருஷத்துக்கு அப்புறம் அசல் ப்ளஸ் வட்டி சேர்த்து நமக்கு மெச்சூரிட்டி பணமாக கிடைக்கும். இந்த திட்டம் எப்போ அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா மார்ச் 31, 2023, அதாவது லாஸ்ட் இயரில் தான் அறிமுகப்படுத்தினாங்க. குறிப்பாக பெண்களுக்காக கொண்டுட்டு வந்த திட்டம் தான் இந்த மகிழா சமன் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட். இந்த அக்கௌண்ட்டை சின்னவங்க, பெரியவங்க, முதியவங்கன்னு எல்லாருமே ஓப்பன் பண்ணலாம். ஆனால் பெண்களாக இருக்கணும், பெண்கள் தான் ஓப்பன் பண்ணணும். மைனர் நேமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது பேரண்ட்ஸ் அப்பா அம்மா 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் இருந்திருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அக்கௌண்ட் ஹோல்டர் கேர்ள் சைல்டாக தான் இருக்கணும். இந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ், பேன் கார்டு ஜெராக்ஸ், ஃபோட்டோ. மைனருக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது மைனரோட பேன் தேவையில்லை, ஏன்னா அவங்களுக்கு பேன் கார்டு இருக்காது. அதுக்கு பதிலாக கார்டியனோட ப்ரூஃப் கொடுக்கணும். இந்த ஸ்கீமில் எவ்வளோ டெபாசிட் பண்ணலான்னு பார்க்கலாம். மினிமம் 1000 ரூபாயிலிருந்து 100 மடங்காக மேக்ஸிமம் 2 லட்சம் வரைக்கும் டெபாசிட் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட்டுக்கு மேக்ஸிமமே 2 லட்சம் தான், ஏன்னா குறுகிய காலம் அதிக வட்டி, அதனால் மேக்ஸிமம் டெபாசிட்டே 2 lakh தான் லிமிட் வச்சுருக்காங்க. ஒருத்தருக்கு ஒரு எம்எஸ்எஸ்சி அக்கௌண்ட் தான் இருக்கணும்னு கிடையாது. ஒருத்தர் எவ்வளவு எம்எஸ்எஸ்சி அக்கௌண்ட் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் ஒருத்தரோட எல்லா எம்எஸ்எஸ்சி அக்கௌண்ட்டையும் கூட்டும்போது கூட்டுத்தொகை 2 லட்சத்தை தாண்டக்கூடாது. ஏன்னா மேக்ஸிமம் லிமிட் 2 லட்சம் தான், 2 லட்சத்தை தாண்டக்கூடாது. இப்போ ஒரு எம்எஸ்எஸ்சி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா 3 months கேப் விட்டு தான் இன்னொரு எம்எஸ்எஸ்சி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். சைமில்டேனியஸாக ஓப்பன் பண்ண முடியாது. அது அடுத்தடுத்து எம்எஸ்எஸ்சி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. ஒரு அக்கௌண்ட்டுக்கும் ரெண்டாவது ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட்டுக்கும் 3 மாதம் கேப் இருக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்கீமுக்கு கரண்ட்டாக 7.5% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீமுக்கு குவார்ட்டர்லி ஒன்ஸ், அதாவது 3 மாதத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ரூபா டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா 1604 ரூபா வட்டி கிடைக்கும். இந்த டேப்லெட் காலத்தில் பாருங்கள், ஃபஸ்ட்டு குவார்ட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 188 ரூபா இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் 188 ரூபா வட்டி கிரெடிட் ஆகும். அந்த 188 ரூபா அந்த 10,000 சேர்ந்துக்கும். அப்போ 10,188 ரூபா அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்கும். ரெண்டாவது குவார்ட்டரில், ரெண்டாவது காலாண்டில் 191 ரூபா கிரெடிட் ஆகும். 3வது குவார்ட்டரில் 195 ரூபாயும், 4வது குவார்ட்டரில் 198 ரூபாயும் கிரெடிட் ஆகும். 5வது குவார்ட்டரில் 202 ரூபாயும், 6வது குவார்ட்டரில் 206 ரூபாயும் கிரெடிட் ஆகும். 7வது குவார்ட்டரில் 210 ரூபா, 8வது குவார்ட்டரில் 214 ரூபா. இந்த மாதிரி வட்டி அசலோட அப்படியே சேர்ந்துக்கும். ஃபைனலாக நமக்கு மொத்த வட்டி 1604 ரூபாய் கிடைக்கும். அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது அசல் ப்ளஸ் வட்டி சேர்த்து 11,604 ரூபா கிடைக்கும். சரி, 50,000 ரூபா அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா 2 வருஷத்துக்கு மொத்த வட்டி 8,012 ரூபா கிடைக்கும். 1 லட்ச ரூபா பணம் டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா 2 வருஷத்துக்கு மொத்த வட்டி 16,021 ரூபா கிடைக்கும். 2 லட்ச ரூபா மேக்ஸிமம் பணமான 2 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணும்போது 2 வருஷத்துக்கு சேர்த்து மொத்த வட்டி 32,044 ரூபா கிடைக்கும். மினிமம் 2 வருஷத்துக்கு 32,000 ரூபா அப்படிங்கிறது அதிக வட்டி தான். ஓகே, நெக்ஸ்ட் வித்ட்ரால் ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கலாம். எம்எஸ்எஸ்சி அக்கௌண்ட்டில் நம்ம பணம் டெபாசிட் பண்ணிட்டோம். இப்போ இடையில பணம் வேணும்னா எடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். எஸ், வித்ட்ரால் ஆப்ஷன் அவைலபிள் தான். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து 1 year கழித்து 40% ஆஃப் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 லட்ச ரூபா அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1 year கழித்து 40,000 ரூபா பணம் வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். அப்படி வித்ட்ரா எடுக்கும்போது நம்ம எம்எஸ்எஸ்சி அக்கௌண்ட்டில் ரிமைனிங் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அந்த பேலன்ஸுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரீமெச்சர் க்ளோசர் பார்க்கலாம். முன்னாடி சொன்னது வித்ட்ரால். இப்போ நம்ம அக்கௌண்ட்லேருந்து 40% ஆஃப் அமௌண்ட் மட்டும் எடுத்துக்கிறோம். ஆனால் ப்ரீமெச்சர் க்ளோசர் அப்படிங்கிறது அக்கௌண்ட்டவே க்ளோஸ் பண்ணுறது, அதுவும் ப்ரியராக 2 வருஷம் பீரியட் அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறது தான் ப்ரீமெச்சூர். அந்த ஆப்ஷன் அவைலபிளா அப்படின்னு கேட்டால் எஸ், அவைலபிள் தான். ப்ரீமெச்சர் க்ளோசருக்கு வெயிட்டிங் பீரியட் 6 months.
அதாவது அக்கௌண்ட் ஓப்பனிங் டேட்லேருந்து 6 மாதம் கழிச்சு தான் நம்மளால் ப்ரீமெச்சூர் பண்ண முடியும். அப்படி நம்ம ப்ரீமெச்சூர் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறைஞ்சிரும். எவ்வளோ குறையும் அப்படின்னா 2% வந்து குறைஞ்சிரும். இப்போ நார்மலாக எம்எஸ்எஸ்சி அக்கௌண்ட்டுக்கு 7.5% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. நம்ம ப்ரியராக க்ளோஸ் பண்ணும்போது 2% குறைஞ்சி 5.5% தான் நமக்கு வட்டி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 6 மந்த்ஸ் கேப் விட்டு நம்ம எப்போ வேணால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து தவறிட்டாங்க, இல்லை அக்கௌண்ட் ஹோல்டருக்கு ஏதாச்சும் அச்சுறுத்தும் நோய் வந்துருச்சு அப்படின்னா அக்கௌண்ட்டை ப்ரீமெச்சூர் பண்ணிக்கலாம். தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா கார்டியன் தவறிட்டாங்க அப்படின்னா அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எம்எஸ்எஸ்சி அக்கௌண்ட்கான இன்ட்ரெஸ்ட்டே கிடச்சிரும். ஏன்னா இறந்தது கார்டியன் தான், அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து கிடையாது. அதனால் நமக்கு எம்எஸ்எஸ்சி அக்கௌண்ட்கான இன்ட்ரெஸ்ட்டே கிடச்சிரும். ஓகே, லாஸ்ட் மெச்சூரிட்டி பற்றி பார்க்கலாம். அக்கௌண்ட் ஓப்பனிங் டேட்லேருந்து 2 வருஷம் கழித்து நம்ம அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணும்போது வட்டி ப்ளஸ் அசல் சேர்த்து நமக்கு மெச்சூரிட்டி பணமாக கிடைக்கும். க்ளோஸ் பண்ணும்போது பாஸ்புக்கை சப்மிட் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன், இதுதான் வந்து எம்எஸ்எஸ்சி அக்கௌண்ட்கான ஒரு டீட்டெயில்டு வீடியோ. உங்கள் எல்லாத்துக்கும் எம்எஸ்எஸ்சி அக்கௌண்ட் பற்றி ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். 2 வருஷத்துக்கு 7.5% வட்டி அப்படிங்கிறது அதிகமான வட்டி தான். பெண்கள் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் பேரில் டெபாசிட் பண்ணிக்கோங்க. ஆண்கள் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களை டிபெண்ட் பண்ண பெண்களுக்கு, அதாவது உங்களோட மதராக இருக்கலாம், உங்களோட ஒய்ஃபாக இருக்கலாம், உங்களோட டாட்டராக இருக்கலாம், உங்களோட சிஸ்டராக இருக்கலாம், இவங்க பேரில் டெபாசிட் பண்ணி பயன்பெறுங்க. மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச மகளிருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.